டெஃபினெட்லி இல்ல இல்லைங்களா? ஸோ அது அவங்களுக்கே தெரியும். பண்றவங்களுக்கே தெரியும் அது தப்பு அப்படின்னு. பட் ஆனா லைக் அதுதான் சொல்றேன். தட் இன்ஃப்ளூயன்சிங்கோட மேஜிக்ன்னு சொல்லலாம். ரொம்ப குயிக்கா இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுறது. ரைட்? அது அவங்க அத நேச்சரா மாத்திக்கணும். நெறைய பேர் வந்து ஃபாஸ்டிங் இருப்பாங்க. காலையில இருந்து சாப்பிட மாட்டேன். ஸோ நான் இப்போ வந்து இந்த 3 மணி பிரியாணி சாப்பிட போறேன். ஆர் 3 மணி ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட போறேன் அப்படிங்கிற மாதிரி. ஃபாஸ்டிங் இருந்துட்டு போய் சாப்பிடுறது. அதனால நான் பேலன்ஸ்லானே பண்ணிடுறேன் பவானின்றது. நிச்சயமா இல்ல. ஃபாஸ்டிங் இருக்கிறவங்க சும்மாலாம் இருக்க மாட்டாங்கங்க. 10 கப் காஃபி குடிப்பாங்க. இல்ல ஒரு 4 ஃப்ரூட் ஜூஸ் சாப்பிட்டுருப்பாங்க. இந்த மாதிரி ஏதோ இருந்துட்டு தான் ஃபாஸ்டிங் இருப்பாங்க. சாலிடா எடுத்துக்காம ஏதோ லிக்விடா ஒரு ஒரு விஷயம் வகையில எடுத்துக்கிட்டே இருக்கிறது. கேலரீஸ இன்கிரீஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் ஹெவி மீல் சாப்பிடும்போது அண்ட் அந்த ஹெவி மீல்க்கு அப்புறம் நீங்க எந்த வேலையும் பண்ண மாட்டீங்க. இட்ஸ் லிட்டரலி நைட் அப்படின்னும்போது தூங்கிருவோம். என்ன பண்ணும் அந்த பாடி? ஒண்ணுமே பண்ண முடியாது. எல்லா சிஸ்டம் ஷட். உங்களோட எல்லாமே ஷட்ல இருக்க போது. அந்த டைம்ல அவ்ளோ டென்ஸான ஃபுட் குடுத்தீங்கன்னா, சேஃபா பத்திரமா போய் ஃபேட்டா உட்கார வச்சுக்கும். எந்த வேலையும் பண்ண போறது